Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. பிரதம மந்திரி ஆவாஜ் யோஜனா அப்படின்னு பேர். பேரு அந்த பேரு பெத்த பேரா தான் இருக்குது. ஆனா தாகல் இது ஒன்றிய அரசு ஏதோ பெரிய அளவில் நமக்கு நிதி உதவியை செய்துவிட்டது போல ஒரு பிம்பத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கட்டமைக்க பார்க்கிறார்கள். கிராமத்தில் எங்கள் ஊரில் கிராமத்தை சொல்லுவாங்க, ஒரு அம்மஞ்சல்லி கூட நம்ம கையில் கொடுக்காத இருக்கக்கூடிய ஆட்சி. மத்திய அரசின் திட்டங்களின் பெயர்கள் பெரிதாக இருக்கிறதே தவிர எந்த நிதியும் தமிழக அரசுக்கு ஒதுக்கீடு செய்யவில்லை என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதத்திற்கு பதிலுரை அளித்த அவர், பேரிடர் மேலாண்மையை பொறுத்தவரை மிக்ஜாம் புயல், தென் மாவட்டங்களின் மழை போன்றவற்றிற்கு 18,000 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி கேட்கப்பட்டிருந்த நிலையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என குறிப்பிட்ட அவர், ஆனால் பெரிய நிதி ஒதுக்கியது போன்ற பிம்பத்தை மத்திய அரசு தேர்தல் நேரத்தில் கட்டமைக்க பார்ப்பதாகவும் விமர்சித்தார். பேரவை துணைத் தலைவர்களே, தமிழ்நாடு அரசினுடைய நிதியிலிருந்து செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களுடைய நிலை குறித்து நான் இந்த பேரவையினுடைய கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். பொதுவாக ஒன்றிய அரசு சொல்லுகிறது, இப்போது கூட சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், ஒன்றிய அரசினுடைய திட்டங்களுடைய பெயரில் தான் தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை சொல்லுகிறது என்று ஒரு திட்டமிட்ட பிரச்சாரத்தை இப்போது அண்மை காலமாக ஒரு பரப்புரையாக ஒரு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றிய அரசு தங்களுடைய திட்டங்கள் என்று பெருமை கூறும் திட்டங்களிலேயே நம்முடைய தமிழ்நாடு அரசு தான் அதில் பெருமளவிலே பங்கு வைக்கிறது என்பதை நான் இந்த மாமன்றத்திற்கு விளக்குவது என்னுடைய கடமை. உதாரணத்துக்கு பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டம் ஊரக பகுதிகளில் நீங்கள் எடுத்துக்கொண்டால், ஒரு அலகில் ஒரு யூனிட் ஒரு வீடு கட்டுவதற்கு 1.2 லட்சம் ரூபாய் அதில் இருக்கக்கூடிய மொத்த மதிப்பீடு. இதில் 72,000 ஒன்றிய அரசினுடைய பங்காக வருகிறது. மாநில அரசினுடைய பங்கு 48,000 நம்ம கொடுக்குறோம். ஆனால் இதில் குறிப்பாக நீங்கள் கவனிக்க விடுவது, கிராமங்களிலே இந்த வீடுகளை கட்டுவதற்கு இந்த தொகை போதவில்லை. நாம் அங்கேருந்து பெருமளவிலே வந்திருக்கிறோம். கிராமத்தில் போய் இந்த 1.2 லட்சத்தில் நம்ம ஒரு வீடு கட்ட முடியலை. எனவே தான் கிராமங்களிலே இந்த தொகை போதவில்லை என்று தமிழ்நாடு அரசே அடிஷ்னல் ரூஃபிங் காஸ்ட் என்று கூடுதலாக 1.2 லட்சம் ரூபாய் இப்போது அதற்கு நம்ம சேர்த்து வழங்குகிறோம். ஆக மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிற்கு 2.4 லட்சம் ரூபாய் அதற்கு மதிப்பீடாகிறது என்றால் ஒன்றிய அரசினுடைய பங்கு வெறும் 72,000 மட்டும்தான். ஆனால் மாநில அரசனுடைய பங்களிப்பாக கொடுப்பதற்குடைய பங்கு எவ்வளவு தெரியுமா? 1,68,000 ரூபாய் நம்முடைய தமிழ்நாடு அரசு அளிக்கும். ஆனால் இதுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம தான் கொடுக்கிறோம். ஆனால் 30% மட்டுமே இந்த திட்டத்துக்கான நிதி ஒன்றிய அரசிலிருந்து வருகிறது. ஆனால் பேர் என்ன தெரியுமா? பிரதம மந்திரி ஆவாஜ் யோஜனா அப்படின்னு பேர். பேரு அந்த பேரு பெத்த பேரா தான் இருக்குது. ஆனால் தாகல் இது அதற்கான அடிப்படையான பணம் எங்கே இருந்து வருகிறது என்று கேட்டால் நாங்கள் தான் கொடுத்துருக்கோம். அங்கேருந்து ஒரு பணமும் வரல. இந்த மிக்ஜாம் புயல், அதே போல் நம்முடைய சென்னை மாநகரத்தை ஒட்டியும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இப்பாதிப்புகளை சீரமைப்பதற்காக ஒன்றிய அரசிடத்திலிருந்து நாம் 19,650 கோடி ரூபாய் மாநில அரசுக்கு நீங்கள் நிவாரண நிதியாக வழங்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். அதேபோல் தென் மாவட்டங்களிலே வரலாறு காரண மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பெரும் பாதிப்பினை தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் எதிர்கொண்டிருக்கிறது. இதற்காக நம்ம 18,214 கோடி ரூபாயாக ஒன்றிய அரசிடமிருந்து தற்காலிக மற்றும் நிரந்தர சீரமைப்பு பணிகளுக்காக நிதி வழங்குமாறு நாம் கேட்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பேரிடர் நிகழ்கிறதோ இல்லையோ, நான் குறிப்பிட்டிருக்கு சொல்லியிருக்கக்கூடிய பணம் இந்த 2 கட்டமாக கேட்டிருக்கோம். ஒன்று மிக்ஜாம் புயலுக்கு கேட்டிருக்கோம், இன்னொன்று தென் மாவட்ட புயலுக்கு கேட்டிருக்கோம். ஆனால் அங்கேருந்து என்ன நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க? பேரிடர் வருகிறதோ வரவில்லையோ, இந்த 15வது நிதிக்குறியின் பரிந்துரை அடிப்படையில் ஒவ்வொரு வருஷமும் ரெகுலராக ஆண்டுதோறும் விடுவிக்கக்கூடிய அந்த மாநில பேரிடர் நிவாரண நிதியினுடைய 2வது தவணையை மட்டும்தான் நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 2வது தவணையை மட்டும் கொடுத்து விட்டு ஒன்றிய அரசு ஏதோ பெரிய அளவில் நமக்கு நிதி உதவியை செய்துவிட்டது போல ஒரு பிம்பத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கட்டமைக்க பார்க்கிறார்கள் தேர்தல் காரணங்களால். அது தொடர்ச்சி பல்வேறு குழுக்கள் வந்தாங்க. சென்ட்ரல் கமிட்டி வந்தது, அது தொடர்ச்சியாக பல அமைச்சர்கள் கூட வந்தார்கள். ஆனால் எல்லாரும் வந்தார்களே ஒழிய, நான் அவையிலே நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நொடி வரை பேரவை துணைத் தலைவர்களே, கிராமத்தில் எங்கள் ஊரில் கிராமத்தை சொல்லுவாங்க, ஒரு அம்மஞ்சல்லி கூட நம்ம கையில் கொடுக்காத இருக்கக்கூடிய ஆட்சி. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.